ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்தரிக்காய் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன், சோம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, கத்தரிக்காய், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கு தேவையான பொருள்லாம் இவ்வளவு தான். உப்பு சேர்த்துக்கணும். வாங்க இந்த பொருள்லாம் வச்சு எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடாயை எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சுக்குவோம். கடாய் காய்ஞ்சதும் தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம். நான் கல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வரட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். சோம்பு பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2-3 பச்சை மிளகாய் வகுந்துட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்குவோம் உரிச்சிட்டு. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக மெலிசாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் வர அளவுக்கு அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்குவோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 தக்காளியை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கி வர அளவுக்கு அதை வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா தக்காளி குத்து விட்டு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். தக்காளி வெங்காயம் எவ்வளவுக்கு வதங்குதோ அவ்வளோவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும், நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வதங்கியிருக்கணும். அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்து வேக விட்டு வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப சேர்த்துடக்கூடாது, லைட்டாக துணூண்டு சேர்க்கணும். தண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா வதங்காது.
அந்த கரைஞ்சி வராது. தக்காளி லைட்டாக சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க அது மாதிரி 4 வகுந்து வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஒரு 5 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்குவோம் கத்திரிக்காவை. கத்திரிக்காய் சீக்கிரம் வதங்கிடும், வெந்தும் வந்துடும் சீக்கிரம். லைட்டாக வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்துருச்சு கத்திரிக்காய். இப்போதைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். லைட்டாக வதக்கினா போதும். செரிமானத்துக்காண்டி லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வதங்கி கரைஞ்சி, தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அது கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே சால்ட்டு போட்டிருப்போம், அதனால் இப்போ கம்மியாகவே சேர்த்துப்போம். சேர்த்து விட்டு கரண்டி போட்டு கிண்டிடுவோம் நல்லா உப்பு கரையிற அளவுக்கு. இப்போ மூடி போட்டு மூடி அது கொதித்து சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுவோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள், சூப்பராக தலை தலைன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக கொதித்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சும்மா கெட்டியாக வந்திருக்கு. கத்தரிக்காய்லாம் சூப்பராக வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுவோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள் செம்மையாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. அந்த தக்காளிக்குள்ளே பூண்டை வச்சு சோறு வச்சு பிணைஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடும் ரெடி, கத்திரிக்காய் தக்காளி தொக்கும் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள் செம்மையாக இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Bye bye, see you.